வணக்கம். சொந்தமா ஒரு இடம் வாங்கணுங்கிறது நம்ம பல பேரோட வாழ்நாள் கனவு இல்லையா? ஆனா கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை முதலீடு செய்யறப்போ சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட அது பெரிய தலைவலியா மாறிடும். அதனால பத்திரப்பதிவு பண்றதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா கவனிக்க வேண்டிய அந்த 10 முக்கியமான விஷயங்களை பத்தி நாம இப்ப விலாவாரி அலசப் போறோம். வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல் முறையா ஒரு நிலமோ அல்லது வீட்டு மனையோ வாங்க போறீங்கன்னா மனசுல செம்ம குஷியா இருக்கும். அது ரொம்பவே நியாயமான ஒண்ணுதான். ஆனா அந்த உற்சாகத்துல நாம சில முக்கியமான அடிப்படைகளை மறந்துடுறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். முதல் முறை நிலம் வாங்குறவங்க அதிகமா செய்யற தப்பு என்ன தெரியுமா? நிலத்தை விக்கிறவங்க சொல்றத அப்படியே நம்பிடுறது. இதுதாங்க அவங்க விழுற முதல் பொறி. சரியான ஆவணங்களை செக் பண்ணாம பத்திரப்பதிவு செய்யறது கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல குதிக்கிற மாதிரி. கொஞ்சம் அலட்சியமா இருந்தாலும் எதிர்காலத்துல பெரிய சட்ட சிக்கல்களோ இல்ல பண இழப்போ வர்றது உறுதி. இன்னைக்கு நம்ம அலசல்ல என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல் முறை வாங்குறவங்க எப்படி ஏமாறுறாங்க, முக்கிய ஆவணங்களை எப்படி சரியா சரி பார்க்கறது, பேப்பர்ல இருக்கிறதும் நிஜமோ ஒன்னா இருக்கான்னு செக் பண்றது, வாரிசு மற்றும் வில்லங்க சிக்கல்களை எப்படி தவிர்க்கிறது, அப்புறம் அரசு அங்கீகாரம் ஏன் இவ்ளோ முக்கியம். இந்த 5 விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த முதல் முறை வாங்குபவர்களுக்கான பொறி என்ன? இந்த 10 செக்கிங் ஏன் அவ்ளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா ரொம்ப முக்கியமான கட்டம் ஆவணங்களை சரிபார்க்கிறது. அதாவது நம்ம காகிதங்களை எப்படி பாதுகாப்பா கையாளணுங்கிறத பார்ப்போம். ஒரு இடத்த நேர்ல போய் பார்க்கறதுக்கு முன்னாடி பேப்பர் எல்லாம் பக்காவா இருக்கான்னு செக் பண்ணணும். விக்கிறவர் சொல்ற உரிமைகள் எல்லாம் அந்த ஆவணங்கள்ல இருக்கான்னு பார்க்கற கட்டம் இது. இதுல 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். முதல் விஷயம் பட்டா. அந்த நிலம் உண்மையிலேயே அதை விக்கிறவரோட பேர்ல தான் இருக்கான்னு பட்டா மட்டும்தான் நமக்கு உறுதியா சொல்லும். அடுத்து சிட்டா மற்றும் அடங்கல். நீங்க வாங்குறது விவசாய நிலமா இல்ல வீடு கட்டுறதுக்கான குடியிருப்பு நிலமான்னு இதுல தான் தெளிவா இருக்கும். விவசாய நிலத்தை வாங்கிட்டு அங்க போய் வீடு கட்டலாம்னு நினைச்சா அது சட்டப்படி செல்லாதுங்க. அதனால நிலத்தோட வகைப்பாடு சரியா இருக்கான்னு சிட்டா அடங்கல் மூலமா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஈசி எனப்படும் வில்லங்கச் சான்றிதழ் தாங்க உங்களோட முதல் மற்றும் மிகச்சிறந்த பாதுகாப்பு அரண். இந்த நிலத்தை வச்சு யாராவது பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்களா, இல்ல வேற யார்கிட்டயாவது அடமானம் வச்சிருக்காங்களா, கோர்ட்ல ஏதாவது கேஸ் நிலுவையில இருக்கா, இப்படி இந்த நிலத்தோட மொத்த ஜாடகத்தையும் இந்த ஒரே ஒரு பேப்பர் உங்களுக்கு புட்டு புட்டு வச்சிடும். மத்தவங்களோட பணச்சிக்கலை நாம ஏன் தலையில தூக்கி வச்சுக்கணும் இல்லையா? அதனால இது ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்ல, சொத்து உரிமை உங்க பேருக்கு மாறுறதுக்கு முன்னாடி இந்த வரிகள் எல்லாம் சரியா கட்டியிருக்காங்களான்னு செக் பண்றது கட்டாயம். பழைய ஓனர் சொத்து வரி, குடிநீர் வரி, அப்புறம் கரண்ட் பில் இதெல்லாம் முழுசா கட்டியிருக்காரான்னு உறுதி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? நிலத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பழைய பாக்கி எல்லாத்தையும் வட்டியோட சேர்த்து நீங்க தான் கட்ட வேண்டிய நிலைமை வந்துடும். கொஞ்சம் உஷாரா இருங்க. சரி, பேப்பர்ல எல்லாம் பக்காவா இருக்கு. அடுத்தது என்ன? ஆவணத்துல இருக்கிறதும் நிஜத்துல களத்துல இருக்கிறதும் மேட்ச் ஆகுதான்னு இறங்கி செக் பண்ணணும். நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஆவணங்கள்லாம் சரியா இருக்குன்னு நம்பி அப்படியே விட்டுடுறது. பத்திரத்துல சர்வே எண்ணும் நிலத்தோட அளவும் உதாரணமா 1200 சதுர அடின்னு தெளிவா போட்டிருக்கோம். நாமும் சரிதான்னு கண்ணை மூடிட்டு வாங்கிடுவோம். ஆனா நேர்ல போய் அளந்து பார்த்தாதான் தெரியும், பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு அடி ஆக்கிரமிச்சிருக்கலாம், இல்லனா நிலத்தோட உண்மையான அளவே 1000 சதுர அடிக்கா இருக்கலாம். அதனால பத்திரத்துல இருக்கிற அதே சர்வே எண்ணில் தான் நிலம் இருக்கா, அளவு சரியா இருக்கான்னு ஒரு சர்வேயரை வச்சு நேர்ல அளந்து பார்க்கறது 100% கட்டாயம். இப்போ இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ரொம்ப ஆசையா உங்க கனவு இல்லத்தை கட்டிட்டீங்க. ஆனா உங்க வீட்டுக்கு போறதுக்கு சட்டப்படி எந்த வழியும் இல்லைன்னா நினைச்சு பார்க்கவே அவ்வளவு கொடுமையா இருக்குல்ல. நிலத்தை சுத்தி மத்தவங்களோட இடங்கள் இருந்து உங்க நிலத்துக்குள்ள போறதுக்கு சரியான சாலை வசதி இல்லைன்னா அந்த நிலத்தால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால நேர்ல போய் பார்க்கும்போது பாதை வசதி பக்காவா இருக்கான்னு தவறாம கவனிங்க. ஆவணங்கள், அரசு தரவுகள் இது எல்லாம் தாண்டி சில உண்மைகள் உள்ளூர் மக்களுக்கு மட்டுமே வெளிச்சமா தெரியும். அந்த நிலத்தை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கேஷுவலா பேசி பாருங்க. மழைக்காலத்துல அந்த இடம் எப்படி இருக்கும்? தண்ணி நிக்குமா? ஏதாவது வாய்மொழி தகராறு இருக்கா? பழைய ஓனர் எப்படிப்பட்டவர்? இந்த மாதிரி எந்த பேப்பர்லயும் எழுதப்படாத பல சீக்ரெட்ஸ் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மூலமா தான் நமக்கு தெரிய வரும். அடுத்த கட்டத்துக்கு வருவோம். வாரிசு மற்றும் விவாத சிக்கல்களை எப்படி தவிர்க்கிறது? இது மூலமா நம்ம எதிர்காலத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப நாம பேச போறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான, அதே சமயம் நீண்ட காலமா பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி. அதுதாங்க பரம்பரை சொத்துக்கள் மற்றும் வாரிசுதாரர்கள் மூலமா வர்ற சிக்கல்கள். நீங்க வாங்குற நிலம் ஒருத்தரோட சுயசம்பாத்தியமா இல்ல பரம்பரை சொத்தான முதல்ல கண்டுபிடிங்க. பரம்பரை சொத்தா இருந்தா சட்டபூர்வமா இருக்கிற எல்லா வாரிசுகளோட சம்மதமும் கையெழுத்தும் பத்திரத்துல கண்டிப்பா இருக்கணும். ஒருத்தரோட கையெழுத்து விடுபட்டு இருந்தா கூட கொஞ்ச வருஷம் கழிச்சு அவங்க உங்க மேல கோர்ட்ல கேஸ் போட முடியும். அப்புறம் என்ன, தேவையில்லாம ஒரு பெரிய சட்ட போராட்டத்துல நாம மாட்டிக்க வேண்டி வரும். கடைசி பகுதிக்கு வந்துட்டோம்.
அரசு அங்கீகாரம் ஏன் இவ்ளோ முக்கியம், அது எப்படி உங்களோட இறுதி பாதுகாப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட நீண்டகால பாதுகாப்புல எக்காரணத்தை கொண்டு சமரசம் செஞ்சுக்கவே கூடாத ஒரு பாயிண்ட் இதுதான், முறையான அரசு அங்கீகாரம். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மனைப்பிரிவுக்கு டிடிசிபி அல்லது ஆர்இஏமா மாதிரியான முறையான அரசு அமைப்புகளோட அங்கீகாரம் இருக்கான்னு உறுதி செய்யறது. அப்படி எந்த அப்ரூவலும் இல்லாத ஒரு பிளாட்டை நீங்க வாங்கினீங்கன்னு வைங்க, எதிர்காலத்துல அதுல வீடு கட்ட பேங்க்ல லோன் கிடைக்காது, முறையான பில்டிங் அப்ரூவல் கிடைக்காது, ஏன் சில நேரங்கள்ல அரசாங்கம் அந்த நிலத்தை அப்படியே கையகப்படுத்த கூட வாய்ப்பு இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, அங்கீகாரம் இல்லாத மனைகள் உங்க முதலீட்டுக்கே வைக்கிற பெரிய ஆப்பு. நாம இதுவரைக்கும் பேசின அந்த 10 அம்சங்களோட ஒரு சூப்பரான கன்சாலிடேஷன் தான் இது. உங்க சரிபார்ப்பு முறைய சிம்பிளா 3ஆ பிரிச்சுக்கோங்க. 1 ஆவணங்கள்லாம் பக்காவா இருக்கா, 2 களத்துல அளவும் பாதையும் சரியா இருக்கா, 3 சட்ட ரீதியா வாரிசு ஒப்புதல்கள் அரசு அங்கீகாரங்கள் எல்லாம் முழுமையா வாங்கியிருக்காங்களா. முதல் முறையா நிலம் வாங்குறவங்களுக்கு இந்த அட்டவணை ஒரு அருமையான செக்லிஸ்டா இருக்கும். இப்ப உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் உங்க வாழ்நாள் சேமிப்பிற்காக அந்த பத்திரத்துல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி இந்த 10 விஷயங்களையும் மனநிறைவோட சரியா செக் பண்ணிட்டீங்களா? இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க உங்களோட பாதுகாப்பான எதிர்காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய கேரண்டியை கொடுக்கும். எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, முழு விழிப்புணர்வோட நாம எடுக்கிற முடிவு தான் என்னைக்கும் சிறந்த முதலீடு. சிந்தித்து செயல்படுங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.